எல்லாரும் வணக்கம். கூலி படத்துல அப்டேட் வந்து எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வந்து ஒவ்வொரு தலைவருடைய ரசிகர்களும் பயங்கரமாக இருப்பாங்க. நானும் அதே எக்ஸைட்மெண்ட்டோட தான் வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்துட்டு இருந்தேன். ஸ்டுடியோ வந்து முடிச்சோடனே முதல் வேலையாக வந்து பேசி முடிச்சிடணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பேசிட்டு இருக்கிறேன். பயங்கர எக்ஸைட்மெண்ட். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து கூலி படம் வந்து பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆக போது தலைவருடைய 50 வருஷங்கள் வந்து அவர் கிடக்கிறார். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து 50 வருடம் வந்து கிடக்கிறாரு. ஜெயிலர் திரைப்படம் ரிலீஸ் ஆனப்போ எந்த அளவுக்கு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சோ அதை விட பயங்கரமான எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்துக்கு எனக்கு இருக்குது. ஏன்னா பயங்கரமாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணி நான் காத்துக்கிட்டுருக்கிறேன். தலைவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த அதுக்கு பிறகு ஜெயிலுக்கு அப்புறம் வந்த பல படங்கள் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் படம் மாதிரிலாம் வந்து மாறி போச்சு. லால் சலாம் படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறமேட்டு நம்முடைய இந்த திரைப்படம் வேட்டையின் திரைப்படம் கூட வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச படம், மனசுக்கு நெருக்கமான படம். பட் ஆனால் கமர்ஷியல் ரீதியாக பயங்கரமான எதிர்பார்ப்பை வந்து பூர்த்தி பண்ண முடியாத நிலைமையை நோக்கி வந்து படம் தள்ளப்பட்டுச்சு. பட் ஆனால் இந்த திரைப்படம் வந்து கூலி திரைப்படம் வந்து மிக அற்புதமான ஸ்டார் காஸ்டோடு வந்து வருது. நாகார்ஜுன சார் இருக்கார், உபேந்திரா இருக்காங்க, அதுக்கப்புறமேட்டு சத்யராஜ் சார் இருக்காப்புல, ஸ்ருதிகாசன் இருக்காங்க. இப்படி நிறைய பெரிய பெரிய வந்து நடிகர் பட்டாலுமே உள்ள இருக்காங்க. தலைவர் இருக்கார். லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வேகமாக இந்த படம் முடிச்சு கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது மிகப்பெரிய சந்தோஷமான விஷயம். அதுக்கப்புறம் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 ஷூட்டிங் போயிட்டார் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சந்தோஷமான விஷயம். இதில் வந்து இதுதான் தமிழ் சினிமாவோட முதல் 1000 கோடி படமாக இருக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து பயங்கரமாக எல்லாத்துக்கிட்டையும் கூட்டியிருக்கு. அதில் என்ன ஒரு விஷயம் தோணுதுன்னா 1000 கோடி ரூபா படமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தோட தமிழ் சினிமாவுடைய மிக அதிகமாக கலெக்ஷன் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியலாக இருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படம் இருக்கும் அப்படிங்கிறது எந்தவித மாற்றுக்கருத்துமே கிடையாது. ஏன்னா இந்த டைமில் பேன் இண்டியா லெவலில் வந்து அதாவது அமீர் கான் கூட ஒரு சீன் நடிச்சிருக்காரு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லா விதமான ஆர்டிஸ்ட்டுமே நடிச்சிருக்கிற ஒரு திரைப்படமாக கூலி திரைப்படம் வந்து இருக்குது. ஸோ அதை வந்து எந்த அளவுக்கு வந்து வியாபாரம் எல்லையை வந்து கடக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து எல்லாருமே பார்க்கணும். ஜெயிலர் திரைப்படம் வந்து ஹிந்தியில் வந்து 4 வீக் விண்டோவில் வந்து ரிலீஸ் ஆச்சு. 4 வாரத்தில் வந்து ஓடிடியில் வந்து ரிலீஸ் ஆகுது அக்ரிமெண்ட் போட்டுருந்தாங்க. பட் ஆனால் கூலி திரைப்படத்துக்கு 8 வாரத்துக்கு பிறகு தான் ஓடிடியில் ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அக்ரிமெண்ட் போட்டுக்கிறாங்க. ஸோ 8 வாரம் வந்து தேட்டரில் வந்து படம் ஓடுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அவ்வளோ பெரிய வந்து ஸ்பேஸ் இருக்குது, படம் ஓடுறதுக்கான ஸ்பேஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா படம் அடையும் அப்படிங்கிறது எந்த வித மாற்றுக்கருத்தும் கிடையாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் யோசிச்சிருக்க விஷயம். ஏன்னா இது வந்து அனிருத் அவர்கள் வந்து ஒரு தலைவருடைய எவ்வளோ பெரிய ஃபேன் அப்படிங்கிறது தெரியும். அந்த அனிருத் அவர்கள் வந்து லோகேஷ் கனகராஜ் சார் சொன்ன ஒரு கதையை வந்து அவர் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி தலைவர் இது பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி இன்ஸ்பயர் ஆகி நம்ம இனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, தலைவர் இனம் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த இனத்தில் மிக முக்கியமான இடத்துல இருக்குது. அனிருத் செலக்ட் பண்ண படமாக இந்த படம் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக அது மிகப்பெரிய வந்து எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி பண்ணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நானும் வந்து பார்த்தீங்கன்னா காத்துட்ருக்கிறேன். அப்படியே பஸ்ஸில் வந்து பார்த்துட்டு இருந்துட்டு உள்ள ஸ்டுடியோக்குள்ளே ஓடி வந்தோடனே உடனே வந்து பேசணும் அப்படின்னு சொல்லி வந்து எக்ஸைட்மெண்ட் வந்து நான் பேசிகிட்டு இருக்கிறேன். அனிருத் மியூசிக் பற்றி சொல்ல தேவையில்ல. அந்த இன்ட்ரோ மியூசிக்காக இருக்கட்டும், அப்புறம் சிக்கிட்டு பாட்டாக இருக்கட்டும், அது எல்லாமே ஆல்ரெடி வந்து பயங்கரமாக பேசப்பட்டு இருக்குது. டீசர் வந்து அப்புறம் கூடி சீக்கிரம் வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 14 கூட வந்தால் கூட ஆச்சரியப்பட்டுக்கு இல்லை. ஸோ அது எப்படி நடக்குது அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம். கண்டிப்பாக தலைவருடைய 50வது வருஷம், தலைவருடைய 75வது வயதை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்தில் வந்து கிடக்கிறாரு. மிக முக்கியமான ஒரு காலகட்டம். அவர் பாலச்சந்திர சார் அறிமுகப்படுத்தும் போது தலைவர் வந்து இத்தனை வருஷங்களை வந்து இவ்வளோ பெரிய பீக்கில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தை அவர் யோசிச்சிருப்பாரா இல்லையாங்கிறதே தெரியல. கண்டிப்பாக இந்திய சினிமாவிலே மிகப்பெரிய இடத்த வந்து பிடிப்பார் அப்படின்னு வந்து பாலச்சந்திர சார் வந்து நம்புகிறாரு. அதை வந்து தலைவர் பூர்த்தி பண்ணியிருக்காரு. 50 வருஷம் சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படிங்கிறது வந்து உலகத்தில் எந்த ஒரு நடிகருக்குமே கிடைக்காத ஒரு விஷயம். கமர்ஷியலாக சக்ஸஸ் ஆன, அதே மாதிரி வந்து எப்படி சொல்கிறதுனா கலெக்ஷன் வைஸ் வந்து பொட்டன்ஷியலான ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிறது சாதாரணமான விஷயம் கிடையாது. அது தலைவர் பூர்த்தி பண்ணி காட்டியிருக்கிறாரு. அந்த 50 வருஷத்தை கிடக்கிறதுக்காக மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு இந்த 50 வருஷத்தை கொண்டாடக்கூடிய சில பேர் என்ன பண்ணுவாங்க, படம் வந்து ஓகே பண்ணி அதுக்கப்புறம் 2 வருஷம்லாம் இருப்பாங்க. பட் ஆனால் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து பயங்கரமாக வந்து பிளான் பண்ணி இந்த டைம் ஃப்ரேம்குள்ளே 115 நாள் 120 நாட்களுக்குள்ளே படம் முடிக்கிற அளவுக்கு பயங்கரமாக பிளான் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அவருக்கும் அடுத்த திரைப்படம் கைதி 2 நோக்கி வந்து நகர்ந்து போகிறாரு. அவருக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் சொல்லிக்கலாம். அதுக்கப்புறம் யார் அனிருத் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறத பற்றி ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. உபேந்திரா சார் இருக்கார். அவர் வந்து தலைவர் கூட பார்க்கணும் ரொம்ப ரொம்ப ஆசை. பயங்கரமான தலைவர் வெறியன் அவர் வந்து தலைவர் கூட நடிக்கிற அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும். சத்யராஜ் சாரும் ரஜினி சாரும் கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு அப்புறமேட்டு சேர்ந்து நடிக்க போகிறாங்க. அந்த காம்பினேஷன் எப்படி இருக்கும், அவங்க 2 பேருக்கு இடைப்பட்ட நட்பு எப்படி வந்து காட்ட போகிறாங்க, அதாவது சினிமா கூட இருக்கிற அந்த நட்பு எப்படி வந்து காட்ட போகிறாங்க அப்படிங்கிற பல எக்ஸ்பெக்டேஷனோடு நான் வந்து காத்துட்ருக்கிறேன். ஆகஸ்ட் 14ஆம் தேதி வந்து சென்னையில் வந்து பார்க்கறதுக்காக எந்த தேட்டரில் இருந்தாலும் கண்டிப்பாக வந்து முதல் நாள் 3 ஷோ பார்ப்பேன். அப்போ எல்லாத்தையும் பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா மீட் பண்ணணும் அப்படின்னு ஆசை. தலைவருடைய ரசிகர்களை முழு வைப்போடு மீட் பண்ணக்கூடிய ஒரு படமாக கூலி திரைப்படம் இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களுடைய கருத்துக்கு எதுவாக சரி கமெண்ட்டில் போடுங்க. இன்னும் நிறைய பேசும். வாழ்க தமிழ்நாடு, வளர்க தமிழ் சினிமா. நன்றி, வணக்கம். பயங்கர எக்ஸ்பெக்டேஷனோட காத்துட்ருங்க. அடிக்கிறோம், ஜெயிக்கிறோம், தூக்குறோம்.